மாவட்ட செயலாளர் செல்வராஜ் அவர்கள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில என்னை அழைத்து வந்து இந்த பகுதியில் ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று ஏற்கனவே வேண்டுகோள் விடுத்திருந்தார். வேறு வேறு நிகழ்ச்சிக்கு என்னிடம் தேதி கேட்ட நேரத்தில் அது நடத்த முடியாமல் போய்விட்டது. இப்போது இந்த தலைஞாயிறு பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய ஏராளமான கிராமங்களில் நம்முடைய மக்களின் அடிப்படை கோரிக்கைகளுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தவிருக்கின்றேன். நீங்கள் தயவு கூர்ந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு நீங்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்து உரையாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த தேதி 3 முறை தள்ளி போய்விட்டது. நெல்லையில சாதி ஆணவ படுகொலை நிகழ்த்தப்பட்ட தம்பி கவின் படுகொலை நிகழ்ந்தபோது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தேதி குறிக்கப்பட்டது. அந்த படுகொலைக்கு பிறகு அது தள்ளி போய் இன்றைக்கு இந்த 19ஆம் தேதி தீர்மானிக்கப்பட்டு இந்த இடத்துல நான் கலந்து கொண்டு உங்களுடைய கோரிக்கைகளுக்காக குரல் எழுப்பதை நான் பெருமைப்படுகின்றேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது மதுரை மண்ணில் ஒரு இயக்கமாக உருவெடுத்த போது எல்லா கிராமங்களிலும் நம்முடைய மக்களுடைய அடிப்படை கோரிக்கைகளாக இருக்கக்கூடிய பட்டா வசதி, பட்டா, வீட்டுமனை பட்டா, மயானத்திற்கு நடைபாதை, குடிநீர் தேக்க தொட்டி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தான் அடிப்படை கோரிக்கைகளாக இருந்தது. இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தை தீர்மானித்து கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சி இல்லை என்றால் தமிழ்நாட்டு அரசியலே இல்லை என்கின்ற அந்த நிலையை அடைந்திருக்கக்கூடிய, தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய மைய புள்ளியாக இருக்கக்கூடிய நமது தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தை திசைவெளி போக்கை தீர்மானிக்கக்கூடிய இந்த மாற்றம் எப்படி உருவானது, எப்படி வளர்ந்தது என்றால் நம்மை போன்ற சாமானிய மக்களுடைய இந்த அடிப்படை உரிமைகளுக்காக, அடிப்படை தேவைகளுக்காக, வாழ்வாதாரத்திற்கான இந்த போராட்டத்தில் இருந்துதான் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர்ந்தது. நாடு முழுவதும் சிதறி கிடக்கின்ற கோடான கோடி ஒடுக்கப்பட்ட மக்கள் ஓர் அணியில் திரண்டு இன்றைக்கு மாபெரும் ஒரு அரசியல் சக்தியாக உருவெடுத்திருக்கின்றார்கள் என்றால் இந்த மக்கள் தங்களுடைய அடிப்படை உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள்தான் நமக்கான வழிகாட்டி, நமக்கான தலைவர், நமக்கான குரல் என்பதை உணர்ந்த காரணத்தினால்தான் ஏறக்குறைய 35 ஆண்டு காலம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் எல்லா கிராமங்களிலும் வசிக்கக்கூடிய அந்த மக்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக போராடிதான் இந்த கட்சி வளர்ந்தது. பட்டா பிரச்சனை, வீட்டுமனை பட்டா எங்களுக்கு கொடுங்கள், நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள், பூர்வகுடி மக்கள், இந்த நாட்டில் மக்கள் தொகையில் பெரும்பான்மை மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், பெரும்பான்மையாக வாக்களிக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். எங்களுடைய வாக்குகள் யாருக்கு விழுகிறதோ அவர்கள் தான் வெற்றி பெற்று இந்த நாட்டை ஆளுகின்ற வர்க்கமாக ஆட்சி அதிகாரத்திற்கு வருகின்றார்கள். ஆகவே மக்கள் தொகையில் பெரும்பான்மையாக நாங்கள் இருக்கின்றோம், பெரும்பான்மையாக வாக்களிக்கக்கூடிய மக்களாகவும் இருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய அடிப்படை உரிமையாக வீட்டுமனை பட்டா கேட்டு போராடக்கூடிய ஒரு அவல நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். மனு போடக்கூடிய இடத்திலே இருக்கின்ற மண்ணின் மைந்தர்கள், பூர்வகுடி மக்கள். இவரை தேர்ந்தெடுத்தால், இவருக்கு வாக்களித்து சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சராக தேர்ந்தெடுத்தால் நம்முடைய அடிப்படை உரிமைகளை எல்லாம் தீர்த்து கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையில் தான் காலகாலமாக இந்த மக்கள் தேர்தல் களத்திலே பெரும் திரளாக அதிகாலை 7 மணிக்கே வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அதிகாரத்தை சுவைக்கக்கூடியவர்கள்,
தேர்தல் நேரத்தில் வரிசையில் நின்று வாக்களிக்காதவர்கள், வெயில் பட்டால் உடல் கருத்து விடுமே என்கின்ற சங்கடத்திலிருந்து வாக்களிக்க கூட வாக்குச்சாவடிக்கு வராதவர்கள் தான் ஒரு அரசு நிறுவப்பட்ட பிறகு அதிகாரத்தை சுவைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் திமுக அரசாக இருந்தாலும் அதிமுக அரசாக இருந்தாலும் ஒரு அரசை தேர்ந்தெடுத்து ஆட்சி அதிகாரத்திலே அமரக்கூடிய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய இந்த பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் சுடுகாட்டிற்கு பாதை இன்னும் அமைத்து தரவில்லை. தமிழக அரசே, வருவாய்த்துறையே பாதை அமைத்து கொடு என்று போராடக்கூடிய அந்த அவல நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் பகுதிக்கு குடிநீர் வசதி இல்லை, ஊராட்சி மன்ற தலைவர் எங்களுக்கு செய்து கொடுக்கவில்லை, நாங்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த கவுன்சிலர் ஊராட்சி மன்ற கூட்டத்தில் எங்களுக்காக பேசுவதில்லை என்கின்ற நிலைமையில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு வீட்டிலே ஒரு இறப்பு நடந்தால் இன்றைக்கும் ஏராளமான கிராமங்களில் நடைபாதை இல்லை. வயல்வெளிகளிலே, நீர்நிலைகளிலே, கண்மாய்களிலே இறங்கி அந்த பிணத்தை சுமந்து சென்று அடக்கம் செய்யக்கூடிய நிலைமை ஏராளமான கிராமங்களில் இருக்கிறது. சில இடங்களில் நாங்கள் பயிர் செய்து விட்டோம், தரிசு நிலமாக இருக்கும் போது நீங்கள் பிணத்தை எடுத்து சென்றீர்கள், ஆனால் நாங்கள் பயிர் செய்திருக்கின்றோம், நாற்று நட்டிருக்கின்றோம், இந்த இடத்துல நீங்கள் எப்படி பிணத்தை எடுத்து செல்வீர்கள் என்று பிணத்தை அடக்கம் செய்ய முடியாமல் 3 நாட்களாக 5 நாட்களாக சாலையில் வைத்து போராடக்கூடிய இடத்தில் தான் இந்த மண்ணின் மைந்தர்கள், பூர்வக்குடி மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா தெருக்களிலும் நீர் ஆறாக பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஊர் தெருக்களிலே 10 அடிக்கு ஒரு பைப் பதிக்கப்பட்டு குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் ஆதிதிராவிட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளே எங்களுக்கு குடிநீர் வசதி இல்லை. சாலைகள் செப்பனிடப்படவில்லை, சேரி சேரியாகவே இருக்கிறது, மாற்றம் நடக்கவில்லை. எந்த அரசு வந்தாலும் இந்த மக்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக அதை நிறைவேற்றி தரக்கூடிய இடத்தில் எந்த அரசும் இல்லை என்கின்ற அந்த அவல நிலையிலிருந்துதான் இன்றைக்கு இந்த தலைஞாயிறை சேர்ந்த இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கையில் கொடியேந்தி போராடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை மரியாதைக்குரிய மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களை ஆட்சி அதிகாரத்தில் முதலமைச்சராக இன்றைக்கு அமர வைத்திருக்கக்கூடிய அந்த மக்கள் யார் என்றால், இந்த இடத்திலே, இந்த ஆர்ப்பாட்டத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய மக்கள் தான் திமுகவுக்கும் வாக்களித்து திமுகவை வெற்றி பெற வைத்து ஆட்சி அதிகாரத்திலே அமர்த்தியிருக்கின்றார்கள். விடுதலை சிறுத்தைகள் நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் 234 தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்ட தொகுதி 6 தொகுதியை தவிர எல்லா தொகுதிகளிலும் அனைத்து வேட்பாளர்களும் வெற்றி பெற வேண்டும் என்று போராடி இருக்கின்றோம். கூட்டணி கட்சிகளுக்காக வேலை செய்திருக்கின்றோம், அள்ளும் பகலுமாக பட்டினி கடந்து உழைத்திருக்கின்றோம். இந்த அணி வெற்றி பெற்றால், தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஏற்றுக்கொண்ட தலைமை வெற்றி பெற்ற ஆட்சி அதிகாரத்தை நிறுவினால் விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கையை இந்த அரசு நிறைவேற்றும் என்கின்ற அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் வாக்களித்து ஒரு அரசை நிறுவியிருக்கின்றோம். ஆனால் அரசு அதிகாரிகள், அது மாவட்ட ஆட்சியராக இருந்தாலும், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்தாலும், துணை கண்காணிப்பாளராக இருந்தாலும், காவல் நிலையமாக இருந்தாலும், வட்டாட்சியர் அலுவலகமாக இருந்தாலும், ஊராட்சி மன்ற அலுவலகமாக இருந்தாலும், விஓ அலுவலகமாக இருந்தாலும் இந்த மக்களுடைய கோரிக்கைக்கு செவி மடுப்பதில்லை. ஆளுகின்ற திமுக அரசு ஒரு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும், இந்த மக்களுடைய அனைத்து தரப்பு மக்களுக்குமான அடிப்படை உரிமைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அரசாக இருந்தாலும் அதை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அந்த மகத்தான எண்ணம் முதலமைச்சர் அவர்களுக்கு இருந்தாலும் அதிகாரிகள் அதை நிறைவேற்றுவதில்லை. சாதிய மனநிலைமையோடு தான் அரசு துறை அதிகாரிகள் ஒவ்வொன்றையும் கையாளக்கூடிய ஒரு மோசமான நிலைமை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு
விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற இந்த மகத்தான பேரியக்கம், தமிழ்நாட்டையே வழிநடத்தக்கூடிய இந்த பேரியக்கம், தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளையே திசைவெளி போக்கில் திருப்பிவிடக்கூடிய இந்த பேரியக்கம், தமிழ்நாட்டு அரசியல் கட்சியின் கூட்டணியை தீர்மானிக்கக்கூடிய இந்த பேரியக்கம் இன்றைக்கு வளர்ந்த பிறகு, மூளை முடுக்கெல்லாம் வளர்ந்த பிறகு, தமிழ்நாட்டு அரசியல் களத்தை தீர்மானிக்கின்ற பொழுது எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா இல்லை என்றால் இங்கே ஒரு கூட்டணி, வலுவான கூட்டணி உருவாக்க முடியாது என்கின்ற நிலைமை உருவான பிறகு அங்கொன்றும் இங்கொன்றுமாக இன்றைக்கு கொடியேந்தி போராடி வருகின்றோம். அனைத்து தரப்பு மக்களுக்குமாக போராடக்கூடிய அந்த நிலைமை இருந்தாலும் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக, மாநில உரிமைகளுக்காக, சுயாட்சிக்காக, ஆற்று நீர் உரிமைகளுக்காக, அடிப்படை உரிமைகளுக்காக, அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த போராட்ட களத்திலும் கூட போராடினாலும் இன்றைக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய வாழ்வாதாரத்திற்கும் சேர்த்து போராட வேண்டிய நிலைமை இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய முன்னோர்களை ஏமாற்றியது போல எங்களை இன்று ஏமாற்ற முடியாது என்கின்ற நிலைமையை விடுதலை சிறுத்தைகள் உருவாக்கி இருக்கின்றோம். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார். இது எங்கள் பாட்டன் முப்பாட்டன் காலம் அல்ல, நாங்கள் ஏமாளிகள் அல்ல, எவரும் எங்களை ஏமாற்ற முடியாது, எவரும் எங்களை புறந்தள்ள முடியாது, எவரும் எங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு இங்கே எதையும் சாதிக்க முடியாது என்கின்ற நிலைமையை இன்றைக்கு தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார். விடுதலை சிறுத்தைகள் உருவாக்கி இருக்கின்றோம். எங்களுக்கான உரிமைகளை பேசுகின்ற போதும் அனைத்து தரப்பு மக்களுக்குமான உரிமைகளை பேசக்கூடிய ஆற்றலை இன்றைக்கு நாங்கள் பெற்றிருக்கின்றோம். தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய மதவாத சக்திகள், சாதியவாத சக்திகளிடம் தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய அந்த ஆற்றல் மிகு செயல் வீரர்களாக நாடு முழுவதும் பறந்து விரிந்த மட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் உருவாகி இருக்கின்றோம். அந்த ஆளுமையோடு இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில், சமூக களத்தில், பண்பாட்டு களத்தில் வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் எந்த பிரச்சனை நடந்தாலும், கூட்டணி கட்சியில் இருந்தாலும், சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, எதற்காக இந்த கட்சியை தொடங்கினோமோ, தலைவர் எழுச்சி தமிழர் தன்னுடைய வாழ்நாளை எதற்காக அர்ப்பணித்திருக்கின்றாரோ அந்த நிலைப்பாட்டில் இருந்து சற்றும் மாறாமல், சற்றும் பிறழாமல் அந்த களத்தில் உறுதியாக நாங்கள் நின்று வருகின்றோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு இந்த மக்களுடைய தலைஞாயிறை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கான அடிப்படை உரிமைகளுக்காகவும் போராட வேண்டிய நிலைமை இருக்கிறது. இந்த நிலைமை நாகை மாவட்டத்தில் மட்டுமல்ல, தலைஞாயிறு ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களுக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும் இதே நிலைமைதான் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இன்றும் நீங்கள் வட மாநிலங்களுக்கு சென்று பார்த்தால் அங்க இருக்கக்கூடிய பல்லாயிரம் கிராமங்களுக்கு, நம்முடைய மக்கள் வசிக்கக்கூடிய கிராமங்களுக்கு சாலை கிடையாது, மின்சாரம் கிடையாது, போக்குவரத்து கிடையாது, எதுவுமே கிடையாது. இன்னும் குடிசைகளில் மட்டும் வாழக்கூடிய அவல நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது. சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளை கடந்திருக்கின்றோம். கடந்த 15ஆம் தேதிதான் இந்த நாடு சுதந்திர தினத்தை கொண்டாடியது. நாடே கொண்டாடியது. செங்கோட்டையில் கொடியேற்றினார்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கொடியேற்றினார்கள், சுதந்திரத்தை போற்றினார்கள். ஆனால் கிராமம் கிராமமாகவே இருக்கிறது, ஊர் ஊராகவே இருக்கிறது. எல்லா கிராமங்களுக்கும் சுடுகாடு இல்லை, சாலை வசதி இல்லை, சாலைகள் செப்பனிடப்பட்டு இருக்கிறதா? ஒன்றிய அரசு பல்லாயிரம் கோடி
இந்த ஆதிராட மக்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் நிதி கொடுத்து கொண்டே இருக்கிறது. மாநிலத்தை ஆளக்கூடிய அரசும் ஆயிரக்கணக்கான கோடிகள் நிதிகளை ஒதுக்கி கொண்டே இருக்கின்றன. ஆனால் ஒதுக்கப்பட்ட நிதிகள் எல்லாம் முறையாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்றால் இல்லவே இல்லை. அரசு இந்த மக்களுக்காக நிதி ஒதுக்கப்படுகின்ற அந்த நிதியை முழுமையாக 100 விழுக்காடு ஒதுக்குவதில்லை. தாட்கோவிலே பல்லாயிரம் கோடி இருக்கிறது. சிறு குறு தொழில் முயற்சியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு பல லட்சம் கடன் வழங்கக்கூடிய அதிலும் பல்லாயிரம் கோடி பணம் இருக்கிறது. அம்பேத்கர் பெயரில் தொழில் தொடங்குவதற்கு கோடிக்கணக்கான ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஏராளமான திட்டங்கள் இந்த மக்களை முன்னேற்றுவதற்கு, இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கு, பொருளாதாரத்தில் முன்னேற்றுவதற்கு, கல்வியில் முன்னேற்றுவதற்கு, வேலைவாய்ப்பில் முன்னேற்றுவதற்கு ஆயிரக்கணக்கான கோடிகள் ஒதுக்கப்பட்டாலும் அந்த நிதிகள் முழுமையாக இந்த மக்களுக்கு சென்றடைவதில்லை. அதிகாரிகள் அதை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. ஒரு ஊராட்சி மன்றத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள் ஆதிதிராவிட பகுதி மக்கள் வசிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு முழுமையாக செலவிடுவதில்லை. ஒரு ஊராட்சி மன்றத்திற்கு வருவாய் இருக்கும், பல்வேறு வகைகளிலே ஒரு ஊராட்சி மன்றத்திற்கு ஏராளமான வரி வசூல் இருக்கிறது. அரசும் கொடுக்கும். ஊராட்சி மன்றத்திற்கு ஒன்றிய அரசு நிதி கொடுக்கிறது, மாநில அரசு நிதி கொடுக்கிறது. பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின்படி அந்த நிதிகளை முழுமையாக செலவிட வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு ஊராட்சி மன்றத்திற்கும் உட்பட்ட கிராமங்களில் 3 கிராமம், 4 கிராமம், 5 கிராமம் கூட பெரிய ஊராட்சியாக இருக்கும். அதிகபட்சமாக ஒரு 4 கிராமங்கள் ஒரு ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமமாக இருக்கும். ஆனால் அரசு கொடுக்கக்கூடிய நிதிகளை சாதி இந்துக்கள் வசிக்கக்கூடிய தெருக்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அதிகமாக பட்டியல் சமூக மக்கள் என்று சொல்லக்கூடிய ஆதிராட மக்கள் பகுதி, இந்த மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு செலவிடப்படுகிறதா என்றால் இல்லை. குடிநீர் தேக்க தொட்டி ஊர் தெருக்களிலே கட்டப்படுகிறது. ஆரம்ப சுகாதார நிலையம் ஊர் தெருக்களிலே கட்டப்படுகிறது. ஆதிதிராவிட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியிலே அரசு கட்டிடங்கள் கட்டப்படுகிறதா? ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டப்படுகிறதா? விஓ அலுவலகம் கட்டப்படுகிறதா? ஒன்றிய அலுவலகம் கட்டப்படுகிறதா? இல்லையே. நாடு விடுதலை பெற்று 75 ஆண்டுகளை கடந்து கொண்டாடுகின்றோம். ஆனாலும் அரசு கட்டிடங்கள், அரசு நலத்திட்டங்கள் இந்த பகுதி வாழ் இந்த மக்கள் எந்த பகுதியில் வசிக்கின்றார்களோ அந்த பகுதிக்கு வந்தடைவதில்லை. இதற்காகத்தான் இந்த அடிப்படை உரிமைகளுக்காக, இந்த அடிப்படை வாழ்வாதாரத்திற்காக தான் விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற இந்த மகத்தான பேரியக்கம் உருவாக்கப்பட்டு சாதி ஒழிப்பிற்காக, சாதி ஒழிப்பை முன்னிறுத்தி நாடு முழுவதும் சிதறி கிடக்கின்ற இந்த கோடானு கோடி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அரசியல் அதிகாரத்தை வென்றெடுத்தால் தான் அதற்கு ஒரு தீர்வை எட்ட முடியும் என்பதற்காகத்தான் கடந்த 35 ஆண்டுகளாக போராடி வருகின்றோம். இந்த போராட்ட களத்தில் எத்தனை உயிர்களை இழந்திருக்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் களத்தில் போராடிய முன்னணி செயல் வீரர்களை படுகொலை செய்திருக்கின்றார்கள். மிக கொடூரமாக தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள். சேரி சேரியாக புகுந்து இந்த மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளிலே தீயிட்டு கொளுத்திருக்கின்றார்கள். உடைமைகளை சேதப்படுத்தி இருக்கின்றார்கள். எதற்கு? அடிப்படை கோரிக்கைகளுக்காக போராடியதற்காக. அம்பேத்கர் பெயரை சொன்னாலே சாதி இந்துக்களுக்கு பொறுத்துக் கொள்ள முடியாது. அம்பேத்கர் பெயரில் கூட்டம் நடத்தினாலும் எரிச்சல் அடைவார்கள். நாம் அரசுக்கு எதிராக போராடினாலே எரிச்சல் அடைவார்கள். சாதி இந்துக்களை எதிர்த்து போராடினால் அவர்களுக்கு ஒரு கோபம் வரும், அது இயல்பானது. சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடுகின்ற போது சாதியவாதிகளுக்கு ஒரு எரிச்சல் வரும், அது இயல்பானது. ஆனால் அரசுக்கு எதிராக, காவல்துறைக்கு எதிராக, வருவாய்த்துறைக்கு எதிராக, பொதுப்பணித்துறைக்கு எதிராக
நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள், பூர்வகுடி மக்கள், எங்களுக்கு ஒவ்வொரு தேர்தல் வாக்களிக்கின்றோம், ஜனநாயக கடமைகள் நாங்கள் நிறைவேற்றி தருகின்றோம், வரி செலுத்துகின்றோம். ஆகவே எங்களுக்கு வழங்கப்படக்கூடிய அடிப்படை தேவைகளுக்கு இந்த தேவைகளை செய்து கொடுங்கள் என்று நாம் போராடினாலே, புரட்சியாளர் அம்பேத்கர் படத்தை உயர்த்தி பிடித்தாலே, எழுச்சி தமிழர் வாழ்க என்று முழக்கமிட்டாலே, இந்த நீலம் சிவப்பு நட்சத்திரம் கொடியை உயர்த்தி பிடித்தாலே, இன்றைக்கு சாதி இந்துக்களுக்கு எரிச்சல் வருகிறது, அரசு துறை அதிகாரிகளுக்கும் எரிச்சல் வருகிறது. அம்பேத்கர் பெயரை சொன்னாலே எரிச்சல் வருகிறது. ஏனென்றால் நாம் எதை முன்வைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அவர்களுக்கு இல்லை. நாம் ஒரு அரசியல் சக்தியாக வளர்ந்து விட்டால், இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு அரசியல் சக்தியாக வளர்ந்து விட்டால் அவர்களுடைய அதிகாரம் பறிபோய்விடும். கடைநிலையில் இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் மாறிவிடும். பொருளாதாரத்திலே முன்னேற்றம் அடைந்து விடுவார்கள். இவர்கள் ஊராட்சி மன்ற தலைவராக வந்து விடுவார்கள், ஒன்றிய கவுன்சிலராக இவர்கள் வந்து விடுவார்கள், சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, மேயராக, இப்படி அரசியல் அதிகாரம் எந்தெந்த பதவிகளில் இருக்கிறதோ அந்த பதவிகளுக்கு இந்த புறந்தள்ளப்பட்ட மக்கள், ஊரை விட்டு சாதி என்கின்ற அடிப்படையில் ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்கள், சேரி என்கின்ற பகுதிகளிலே அடைக்கப்பட்டு பல நூறு ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி நுகர்ந்து விட்டால் அவர்களுடைய அதிகாரம் பறிபோய்விடும் என்கின்ற அந்த நிலையில் இருந்துதான் அடிப்படை உரிமைகளை கூட செய்து கொடுக்க கூடாது, இவர்கள் கூலிகளாகவே இருக்க வேண்டும், சுடுகாட்டிற்காகவே போராட வேண்டும், குடிநீருக்காகவே போராட வேண்டும், வீட்டுமனை பட்டா கேட்டே போராட வேண்டும். இதை கடந்து இவர்கள் வேறு எதையும் சிந்திக்க கூடாது. வாழ்நாள் போராட்டமே பட்டாவிற்காக போராடிய சாக வேண்டும். மனைப்பட்டா கேட்ட இவர்கள் கொடியேந்த வேண்டும், போராட வேண்டும், உண்ணாநிலை அறப்போராட்டம் நடத்த வேண்டும், பேரணி நடத்த வேண்டும், பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும், ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும். இதை கடந்து வேறு எதையும் இந்த மக்கள் சிந்தித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அரசு துறைகளில் இருக்கக்கூடிய அந்த ஆளும் வர்க்கம் திட்டம் போட்டு நம்மை ஒடுக்கி வருகின்றார்கள். ஆக இந்த நிலைமையிலிருந்து நாம் மாற வேண்டும் என்றால் நாம் ஒரு அரசியல் சக்தியாக உருவெடுக்க வேண்டும். இந்த நாட்டை தீர்மானித்து வெளியெடுத்து செல்லக்கூடிய ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக நாம் உருவெடுக்க வேண்டும். அதற்காகத்தான் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள் தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்திருக்கின்றார். தன்னுடைய குடும்பம் ஒரு ஏழ்மையான குடும்பம். தலைவருடைய பெற்றோர்கள் அன்றாடம் நீங்கள் எப்படி ஒரு கூலி வேலைக்கு செல்வீர்களோ, வயல்வெளிகளிலே நாற்று நட, களை எடுக்க, என்னென்ன விவசாய கூலி வேலை இருக்கிறதோ அதே போன்று விவசாய கூலி வேலை செய்து வாழ்வை நடத்தியவர்கள் தான் தலைவருடைய பெற்றோர்கள். ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தாலும், வறிய குடும்பத்தில் பிறந்தாலும் அந்த குடும்பத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாட்டில் இருந்து மாறி, அல்லது தனக்கென்று ஒரு இல்லற வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த நினைப்பு இல்லாமல் முழுமையாய் தன்னுடைய வாழ்வை இந்த மக்களுக்காக ஒப்படைத்து வாழ்நாள் போராளியாக, வாழ்நாள் போராட்டக்காரராக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தலைவர், மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள். அப்படிப்பட்ட தலைவர் தான் இன்றைக்கு நம்மை மிகப்பெரிய அரசியல் சக்தியாக வளர்த்தெடுத்திருக்கின்றார். வெறும் வாக்களிக்கக்கூடிய மக்களாக மட்டும் நாம் இல்லை. இன்றைக்கு மாறிவிட்டது, மாறிக்கொண்டிருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மெத்த படித்தவர். அவர் கற்காத கல்வியே இல்லை. இன்று வரை அவருக்கு நிகராக இந்த நாட்டில் எவனும் படிக்கவில்லை, எந்த சாதிக்காரனும் படிக்கவில்லை. அப்படி மெத்த படித்த மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நிறைய படித்து விட்டோமே, அதிகாரத்தை நோக்கி சென்று விட்டோமே, ஆகவே கோட்டை கொத்தளங்களில் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கவில்லை. அவர் குடிசையை நோக்கி தான் வந்தார். ஏழை எளிய மக்களை நோக்கி வந்தார், சாமானிய மக்களை நோக்கி வந்தார்.
பாட்டாளிகளை நோக்கி வந்தார், உடல் உழைப்பாளிகளை நோக்கி வந்தார், விவசாய கூலிகளை நோக்கி வந்தார், தொழிலாளர்களை தேடி வந்தார். தன்னுடைய வாழ்நாளை அம்பேத்கர் அவர்கள் நம்முடைய மக்களுக்காக அர்ப்பணித்து, இந்த நாட்டிற்காக அர்ப்பணித்து, நமக்காக சட்டத்தை உருவாக்கி கொடுத்தார். இந்த நாட்டிற்காகவும் சட்டத்தை உருவாக்கி கொடுத்தார். அம்பேத்கர் உருவாக்கி கொடுத்த சட்டம் தான் இன்றைக்கு நம்மை ஒரு மனிதர்களாக தலைநிறுத்தியிருக்கிறது. அம்பேத்கர் சட்டம் இயற்றல அப்படின்னா இந்த சமூகம், இந்த நாடு இன்னும் நம்மை ஒடுக்கி இருக்கும். காலில் செருப்பணிந்து செல்ல முடியாது, நாகரிகமாக உடையணிந்து செல்ல முடியாது, கல்வி கற்றிருக்க முடியாது, அரசு வேலைக்கு சென்றிருக்க முடியாது, தேர்தலில் போட்டியிட முடியாது. எந்த உரிமையும் இல்லாமல் நம்மை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக சேரி என்கின்ற சிறைச்சாலையிலேயே வாக்களிக்கக்கூடிய மக்களாக, அடுத்த சாதிகளுக்கு வேலை செய்யக்கூடிய மக்களாக புறந்தள்ளியே வைத்திருப்பார்கள். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்த சட்டம் தான் இந்த இடத்தை நோக்கி நம்மை நகர்த்தி இருக்கிறது. இன்றைக்கு எல்லா சாதி மக்களோடும் சரிசமமாக நாம் போட்டி போடக்கூடிய இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கின்றோம். எல்லோரோடும் சேர்ந்து பழகக்கூடிய ஒரு மாற்றம் இங்கே உருவாகி இருக்கிறது. எல்லோருக்கும் நிகராக படித்து முன்னேறக்கூடிய அந்த நிலைமையை எட்டு அடைந்திருக்கின்றோம். அரசு துறைகளிலே பெரிய பெரிய பதவியை நோக்கி இந்த சமூகத்தில் பிறந்தவர்களும் அந்த இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கின்றோம். தேர்தலில் உனக்கு நிகராக, அடுத்தவனுக்கு நிகராக போட்டி போடக்கூடிய இடத்தை நோக்கி நாம் நகர்ந்திருக்கின்றோம். அம்பேத்கர் அவர்களால் தனித்தொகுதி பெறப்பட்டு அந்த தனித்தொகுதியில் இன்றைக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டசபைக்கு செல்லக்கூடிய, அமைச்சராக அலங்கரிக்கக்கூடிய அந்த இடத்தை நோக்கி நாம் நகர்ந்திருக்கின்றோம். அந்த வாய்ப்பை பெற்றிருக்கின்றோம். பிற சமூக மக்களுக்கு நிகராக வீடுகளை கட்டக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்றோம். எல்லோரோடும் எல்லா இடங்களிலும் சேர்ந்து பழகக்கூடிய ஒரு மாற்றத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். இதற்கெல்லாம் காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த, அரும்பாடுபட்டு உருவாக்கி கொடுத்த அரசமைப்பு சட்டம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட சட்டம் அம்பேத்கர் அவர்களால் அரும்பாடுபட்டு, அவருடைய அறிவை பயன்படுத்தி, அவருடைய தியாகத்தால், உழைப்பால் உருவாக்கி கொடுக்கப்பட்ட அந்த சட்டம் தான் நம்மை இன்றைக்கு மனிதர்களாக தள்ளி நிறுத்தியிருக்கிறது. இன்னைக்கு யாரும் நம்மளை தள்ளி போட சொல்ல முடியாது. முன்னாடி சொன்னாங்க, இன்னைக்கு தள்ளி நில்லுன்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லோரோடும் கைகோர்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த மாற்றத்தை கொடுத்தது அம்பேத்கர் உருவாக்கிய சட்டம். அந்த சட்டம் தான் இன்றைக்கு நம்மை மரியாதைக்குரிய இடத்தை நோக்கி நகர்த்திருக்கின்றது. ஆனால் அந்த சட்டத்தை பயன்படுத்தி இந்த மக்கள் வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்களே, அதிகாரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்களே, பிற மற்றவருக்கு நிகராக படிக்கின்றார்களே, வேலைக்கு செல்கின்றார்களே, நாகரிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே, பொருளாதாரத்தில் முன்னேறி வருகிறார்களே. ஆகவே அந்த சட்டத்தை ஒழித்து கட்டிவிட்டால் மீண்டும் இந்த மக்களை கூலிகளாக, அடிமைகளாக உருவாக்கலாம் என்றுதான் டெல்லியில் ஆளக்கூடிய மோடி அரசு திட்டமிட்டு பல்வேறு சதி திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த சட்டத்தை முறியடிக்கக்கூடிய இடத்தில் தான் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு களமாடி வருகின்றோம். நம்மை பாதுகாக்கக்கூடிய சட்டத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். எதிரிகள் சட்டத்தை வீழ்த்த நினைக்கின்றார்கள். நமக்காக உருவாக்கப்பட்ட சட்டத்தை, இந்த நாட்டை வழிநடத்தி சென்று செல்லக்கூடிய சட்டத்தை, சாமானிய மக்களுக்கான சட்டத்தை, ஏழை எளிய மக்களுக்கான சட்டத்தை, விவசாயிகளுக்கான சட்டத்தை, தொழிலாளர்களுக்கான சட்டத்தை, பெண்களுக்கான சட்டத்தை வீழ்த்துவதற்கு எதிரிகள் கங்கணம் கட்டிக்கொண்டு பாரதிய ஜனதா என்கின்ற விசமிகள், மோடி தலைமையிலான பாஜகவினர், டெல்லியில் இருந்து நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்மை அழித்தொழிக்கின்ற வேலையிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எந்த கடமையை விட்டு சென்றாரோ, எதை நமக்காக உருவாக்கி கொடுத்தாரோ, அந்த சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய இடத்தில் இன்றைக்கு நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள் நாடாளுமன்றத்தில் அவரது குரலை ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கின்றார்.
தமிழ்நாட்டில் எந்த மேடையானாலும் அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று முழங்கி வருகின்றார். எந்த போராட்ட களமானாலும் சரி, பேரணியானாலும் சரி, ஆர்ப்பாட்டமானாலும் சரி, பொதுக்கூட்டமானாலும் சரி, அல்லது மாநாடாக இருந்தாலும் சரி, அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம், அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம். அதற்காகத்தான் இந்த கட்சி, இந்த இயக்கம், இந்த தலைமை என்பதை உறுதி செய்து வருகின்றார். ஏன்? அந்த அரசமைப்பு சட்டம் தான் இன்றைக்கு நம்மை பாதுகாக்கக்கூடிய கருவியாக இருக்கிறது. படித்து பொருளாதாரத்தில் மேம்பட்ட மக்களாக நாம் வளர்ந்து கொண்டிருப்பதற்கு அந்த சட்டம் தான் காரணம். அப்படி இந்த மக்களை பாதுகாப்பதற்காக நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் பரந்துபட்ட அளவிலே சிதறை கிடைக்கின்ற இந்த ஆதிதிராவிட மக்களை, சாதியால் புறந்தள்ளப்பட்ட மக்களை, விளிம்புநிலை மக்களை, ஏழை எளிய மக்களை அணிதிரட்டி இவர்களை அரசியல் சக்தியாக வளர்த்தெடுத்தால்தான் இது போன்ற அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்பதுதான் அது அடிப்படை ஆதாரம். இன்னைக்கு பட்டா கொடு, சுடுகாட்டுக்கு பாதை அமைத்துக் கொடு, குடிநீர் தொட்டி கட்டிக் கொடு என்று போராடுகின்றோமே, இதுவெல்லாம் சாத்தியப்படுத்த வேண்டும் என்றால், நிறைவேற்ற வேண்டும் என்றால், அடுத்தவனிடம் சென்று மனு கொடுத்து காத்து கிடக்க வேண்டும் என்றால் எதுவும் நடக்காது. இது சாத்தியப்பட வேண்டும் என்றால் நாம் அதிகாரத்தை நோக்கி செல்ல வேண்டும். நாம் அதிகாரம் உள்ள மக்களாக அந்த இடத்தை நோக்கி செல்ல வேண்டும். தமிழ்நாட்டிலே கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரையில் இருக்கக்கூடிய இந்த மக்கள், டெல்டா மாவட்டத்தில் இருந்து கோவை மண்டலம் வரை பரவி கிடக்கின்ற இந்த மக்கள் ஒரு அரசியல் சக்தியாக உருவெடுத்து விட்டால் தமிழ்நாட்டை தீர்மானிக்கக்கூடியவர்கள் நாமத்தான் இருப்போம். நாம் நினைக்கக்கூடியவர் தான் முதலமைச்சராக வர முடியும். நாம் நினைக்கக்கூடியவர் தான் இந்த நாட்டிலே பெரும்பான்மையாக அமைச்சர்களாக வர முடியும். நாம் நினைக்கக்கூடியவர் தான் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட முடியும். அந்த அளவிற்கு மக்கள் தொகையில் பெரும்பான்மை மக்களாக வசிக்கக்கூடிய இந்த மக்கள் தான் தீர்மான சக்தியாக இருக்கின்றோம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேர்தல் நேரத்தில் யாராரோ வாக்கு கேட்டு வருவார்கள். வாக்காளர்களுக்கு இவர் 500 கொடுக்கின்றாரா, இவர் 1000 கொடுக்கின்றாரா என்று பணத்திற்காக வாக்களித்தால் மீண்டும் மீண்டும் நீங்கள் இப்படி கொடியேந்து போராடி கொண்டேதான் இருக்க முடியும். நம்முடைய பாட்டன் முப்பாட்டன்கள் போராடினார்கள், நம்முடைய பெற்றோர்கள் போராடினார்கள். இன்றைக்கு நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். நாம் செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுவிட்டால், நமக்கான அரசியலை இங்கே படைக்காமல் விட்டுவிட்டால், யாரை தேர்ந்தெடுப்பது, யாரை தோற்கடிப்பது என்பதை நாம் உணராமல் விட்டுவிட்டால், நமக்கென்று ஒரு கட்சி, நமக்கென்று ஒரு தலைமை, நமக்கென்று ஒரு கொள்கை, நமக்கென்று ஒரு கோட்பாடு என்பதை உணராமல் விட்டுவிட்டால், நாளைக்கு இங்க இருக்கக்கூடிய அந்த சின்ன பையனும் வளர்ந்து ஆளாகி அவனும் போராடி கொண்டிருக்கின்றான். அவனும் அவன் காலத்தில் சுடுகாட்டிற்கு இடம் கொடு, குடிநீர் கட்டி தொட்டி கட்டி கொடு, பட்டா கொடுன்னு அவன் போராடிட்டு இருக்கான். நம்ம பெற்றோர்கள் போராடினார்கள், முன்னோர்கள் போராடினார்கள். பெருசா மாறல, கொஞ்சம் கொஞ்சம் தான் மாறி இருக்கு. இன்றைக்கு நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த நிகழ்காலத்தில், சமகாலத்தில் விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற ஒரு பேரியக்கம் வளர்ந்து விட்ட பிறகு நமக்கென்று ஒரு ஆகச்சிறந்த தலைமை, இந்த நாட்டையே வழிநடத்தி செல்லக்கூடிய அறிவு சார்ந்த தலைமை, எழுச்சி தமிழர் சமூக நீதி போராளி அண்ணன் திருமாவர்கள் உருவான பிறகு சரியாக, மிகச்சரியாக இந்த தலைவரையும் இந்த கட்சியை பயன்படுத்தி நாம் விடுதலை பெறாவிட்டால், நம்முடைய அரசியல் அதிகாரத்தை நிலைநாட்டாமல் விட்டு சென்றால் அது நம்முடைய வருங்கால சந்ததியிற்கு நாம் செய்யக்கூடிய துரோகமாக இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய துரோகமாக இருக்கும். சமகால தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அம்பேத்கரை நாம் பார்க்கவில்லை, தந்தை பெரியாரை நாம் பார்க்கவில்லை, அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் நாம் பிறக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் உறவில் நமக்காக சமகால தலைவராக நம்மோடு வாழ்ந்து கொண்டு நம்மை வழிநடத்தி செல்லக்கூடிய தலைவராக இருக்கின்றார். நினைச்ச நேரத்தில் அவரை பார்க்கலாம்.
நமக்கு அண்ணனாக, தளபதியாக, ஒரு போராளியாக, ஆக சிறந்த தலைவராக நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த தலைமையை உயர்த்தி பிடித்து இந்த கட்சியை வளர்த்தெடுத்து நமக்கான விடுதலையை படைக்காவிட்டால், நமக்கான உரிமைகளை வென்றெடுக்காவிட்டால் அது நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமாக அமைந்துவிடும். ஆகவே செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதற்காகத்தான் இந்த போராட்ட களம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் தான் தோழர்களே, விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் முன்னெடுக்காத பிரச்சனைகளே இல்லை. காவிரி டெல்டா பகுதியில், தஞ்சை மண்டலம், நாகை மாவட்டம் டெல்டா பகுதி தான். இந்த நாகை மாவட்டம் காவிரி படுகை, கால் வைப்பதற்கு கூட காணி நிலம் இல்லாத மக்கள் தஞ்சை டெல்டா பகுதி மக்கள், இந்த சேரிவாழ் மக்கள், கால் வைப்பதற்கு கூட காணி நிலம் இல்லாத மக்களை அணிதிரட்டி காவிரி ஆற்று நீருக்காக போராடியவர் தான் நமது தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவர்கள். இந்த காவிரி டெல்டா பகுதியில் யார்கிட்ட நிலம் அதிகமா இருக்கு? பிற சாதி இந்துக்கள் நிலம் அதிகமா இருக்கு. நம்ம கிட்ட நிலம் கொஞ்சம் தான் இருக்கும், நிறைய இருக்காது. சிலர்கிட்ட தான் நிலம் இருக்கும், பெரும்பான்மை மக்கள்கிட்ட நிலம் இருக்காது. ஆக நிலமில்லாத மக்கள் இங்கே இருக்கக்கூடிய நிலங்களுக்கான காவிரி நீரை கொடு என்று போராடியவர்கள் தான் விடுதலை சிறுத்தைகள். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஏராளமான பிரச்சனைகளுக்காக நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காகவும் போராடுகின்றோம். அரசியல் அதிகாரத்திற்காக போராடி வருகின்றோம். நாம் கையில் எடுக்காத பிரச்சனையை, விலைவாசி உயர்வா, தலைவர் எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தைகள் களத்தில் நிற்கிறோம். எல்லோருக்கும் சேர்த்து போராடுகின்றோம். இன்றைக்கு நமக்காகவும் போராடி வருகின்றோம். ஆகவே இந்த அவல நிலையிலிருந்து நாம் மாற வேண்டும் என்றால், பல நூறு ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாத கோரிக்கையாக இருக்கக்கூடிய வீட்டுமனை பட்டா என்பது தீர்க்கவே முடியாத ஒரு பிரச்சனையாக அரசு அதை வைத்துக் கொண்டே இருக்கிறது. புறம்போக்கு நிலம் இருக்கிறது. சட்டம் சொல்லுகிறது, ஆதிதிராவிட மக்கள் ஒரு நிலத்தை 10 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தினால், கூட்டாக பயன்படுத்தினாலோ அல்லது தனிநபராக பயன்படுத்தினாலோ, அரசுக்கு சொந்தமான நிலத்தை ஆதிதிராவிடர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நீண்ட காலம் பயன்படுத்தினால் அவர்களுக்கு பட்டா கொடுக்க வேண்டும். கடந்த முறை 10 ஆண்டுகளாக பயன்படுத்தியவர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டது. போன பட்ஜெட்டிலே 2024-25 அந்த பட்ஜெட்டிலே தமிழ்நாடு அரசு ஒரு மாற்றத்தை கொடுத்தது. 5 ஆண்டுகள் அரசு நத்தம் புறம்போக்கு நிலத்திலே பயன்படுத்தினால் அந்த நிலத்தை பட்டா போட்டு கொடுக்க சொல்லி, அனைத்து சாதிகளுக்கும் கொடுக்க சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்கிறது. அப்படி அரசு நத்தம் புறம்போக்கை யார் தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறார்களோ அவர்களுக்கு பட்டா வழங்க சொல்லி அரசாணை இருக்கிறது. அதே போன்றுதான் ஆதிதிராவிட மக்கள் காலகாலமாக வீடு இல்லாதவர்கள், இடமில்லாதவர்கள், அவர்களுக்கு அரசு பட்டா வழங்க சொல்லி சட்டம் இருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது. இப்படி சட்டம் சொல்லியும் உயர்நீதிமன்ற தீர்ப்பும் சொல்லியும் நீ இந்த அரசு ஆளுகின்ற அரசு துறையில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகள் நிறைவேற்றவில்லை என்றால் இது எவ்வளவு பெரிய துரோகம் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆகவே தலைஞாயிறு பகுதியில் வாழக்கூடிய வசிக்கக்கூடிய ஆதிதிராவிட மக்களே, போராட்டம் தான் நம்முடைய அடிப்படை உரிமைகளை மீட்டெடுக்கும். விடுதலை சிறுத்தைகளாய் நீங்கள் அணிதிரண்டால் தான் நம்முடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முடியும். மயிலை என்றால் இறகு போடாது, இறகை பிடுங்க வேண்டும். உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும். உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு, வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு நாம் அணியமாவோம் என்று சொல்லி இந்த தலைஞாயிறு ஒன்றிய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் எங்கள் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் அழைத்து பேச வேண்டும். வட்டாட்சியர் அழைத்து பேச வேண்டும். இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் அழைத்து பேச வேண்டும். தலைஞாயிறு பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களிலும் அடிப்படை உரிமைகளை, ஆதிதிராவிடர் பகுதியில் இந்த மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் என்னென்ன கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்பதை கண்டறிந்து இவர்களுக்கான அடிப்படை கோரிக்கைகளை
உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று அரசுக்கு வேண்டுகோள் விடுத்து என்னுடைய இந்த கண்டன உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்த மாவட்ட செயலாளருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.